திமுக ஆட்சியில நாமக்கல்ல கிட்னி திருட்டு விவகாரத்துல இந்தியாவின் பல மாநிலங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறதால சிபிஐ விசாரணை நடத்தினாதான் முழுமையான உண்மைகள் வெளியில வரும்னு, திமுகவை சேர்ந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள்னு, அப்படி திமுக கிட்னி திருட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாதான் இனி வரும் காலங்கள்ல கிட்னி திருட்டுல தொடர்ந்து ஈடுபட்டு வரக்கூடிய திமுகவினர், திமுக ஆட்சியாளர்கள் திருந்துவாங்கன்னு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தி இருக்கிறாரு. இது மட்டுமல்லாம இது தொடர்பா திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி தொகுதி திமுக நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி வலியுறுத்தினா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டுல டாஸ்மாக் கடைகளை மூடிடுவாரு, கிட்னி திருட்டும் நடக்காது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியிருப்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழக மக்களுடைய உரிமை மீட்பு பயணம் என்ற பெயர்ல 108 நாட்கள் நடைபயணம் மேற்கொண்டு வரும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நாமக்கல் மாவட்டத்துல குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் உள்ளிட்ட பயணம் மேற்கொண்டார். தொடர்ந்து குமாரபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் மஞ்சள் விவசாயிகளை சந்திச்சு அவங்களுடைய குறைகளை கேட்டறிந்த அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்திச்சு பேசினாரு. அப்போ மஞ்சளுக்கு நாங்க குறைந்தபட்ச ஆதரவு விலையை கொண்டு வருவோம்னு திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்து 4.5 ஆண்டுகள் கடந்துருச்சு. ஆனா இதுவரைக்கும் அதை நிறைவேற்றலன்னு குற்றம் சாட்டி இருக்கிறாரு. ஈரோடு மஞ்சள் புவிசார் குறியீடு பெற்றிருக்குது, இது நமக்கு கிடைச்சிருக்கிற பெருமைன்னு சொல்லியிருக்கிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கோரிக்கை என்னன்னா 25,000 ரூபாய் ஒரு குவிண்டால் மஞ்சளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யணும். திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க. என்ன வாக்குறுதினா, விளைபொருட்கள் குறிப்பாக மஞ்சள், வாழை, மிளகு, மிளகாய், அப்புறம் மரவள்ளி கிழங்கு, இது போன்ற விளைபொருட்களுக்கு நாங்கள் குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயம் செய்வோம், மினிமம் சப்போர்ட் விலை நிர்ணயம் செய்வோம்னு சத்தியம் பண்ணாங்க திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக. 4.5 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் மஞ்சளுக்கு எந்த நிர்ணயமும் இல்லை, விலையும் இல்லை. இடையில் இருக்கின்றவர்கள் அவர்கள் என்ன நிர்ணயம் செய்கிறாங்களோ அவங்க தான் விவசாயிகள் பாவம் கஷ்டப்பட்டு ராப்பகலும் உழைச்சி மஞ்சளை பயிரிட்டு, ஆனால் நட்டத்தில் தான் பயிரிடுறாங்க. நட்டம் தான் கிடைக்குது அவங்களுக்கு. அந்த வகையில் ஒன்று, தமிழக அரசு உடனடியாக செய்ய வேண்டியது மஞ்சளுக்கு தமிழ்நாட்டில் குறைந்தபட்ச ஆதரவு விலை மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் நிர்ணயம் செய்யணும். ரெண்டாவது, புவிசார் குறியீடு கிடைத்த பிறகு உலக அளவிலே அதை மார்க்கெட்டிங் செய்யணும். ஏன்னா உலகத்தில் எல்லா உணவுப் பொருட்களிலும் மஞ்சள் தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. மூணாவது, இந்த பகுதியிலே மஞ்சளுக்கு ஆராய்ச்சி மையம், மருத்துவ சார்ந்த ஆராய்ச்சி மையம் ஒன்று உருவாக்கணும். நாலாவது, இங்கே குளிர்பதன கிடங்குகள் உருவாக்கணும். ஏன்னா விலை நிர்ணயம் சரியான விலை இல்லைன்னா மஞ்சளை விவசாயிகள் இலவசமாக அங்கே குளிர்பதன ஸ்டோரேஜ், கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸில் அங்கே வைக்கணும். அடுத்தது மஞ்சளுக்கு தனியாக ஒரு வாரியம் அமைக்க வேண்டும். 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுக வேளாண்மை துறைக்கு கொடுத்த வாக்குறுதிகளை திராவிட மாடல் அரசு நிறைவேற்றலன்னு அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டி இருக்கிறாரு. குறிப்பா திமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் நடத்தக்கூடிய மருத்துவமனையில ஆயிரக்கணக்கான ஏழை எளிய மக்களுடைய கிட்னி திருடப்பட்டிருக்கு. திமுக நபருடைய தனியார் மருத்துவமனையில ஆயிரக்கணக்கான கிட்னி திருடப்பட்டிருக்கிறது என்பது இதிலிருந்தே தெரியுது. இது ஒட்டுமொத்த திமுக ஆட்சியாளர்களால திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்ட கூட்டு கொள்ளை என்பதால சிபிஐ விசாரணை வந்தாதான் இதுல உள்ள உண்மைகள் வெளியில வரும். இதுல சம்பந்தப்பட்டிருக்கிற ஒட்டுமொத்த திமுகவினரும் சிக்குவாங்கன்னும், இது ஒரு மாநிலத்துடைய பிரச்சனை கிடையாது, பல மாநிலங்களுடைய பிரச்சனை. இது போன்ற கிட்னி திருட்டு நடைபெறுது பல மாநிலங்கள்லயும். அதனால சிபிஐ விசாரணை நடைபெற்றால்தான் முழுமையான உண்மை வெளியில வரும்னு தெரிவிச்சிருக்கிறாரு. இதற்கு விசாரணை நடத்தணும் பண்ண ஏதோ ஒரு குக்கப் பண்ணி ஏதோ ஒரு விசாரணை ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் அதுக்கு விசாரணை பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே திமுக அரசு எங்க போயிருக்கிறாங்க? உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. இதுன்னா தமிழ்நாட்டின் பிரச்சனையாது. ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரி, திமுகவை சார்ந்த ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில கிட்னி திருட்டு நடந்திருக்கிறது. இதற்காக தமிழக அரசு எதற்கு உச்ச நீதிமன்றம் போக வேண்டும்? மேல்முறையீடுக்காக போனோம். நீங்க நியாயமான அரசா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்?
சென்னை உயர்நீதிமன்றம் சொல்ற அந்த விசாரணையை நீங்க ஏத்துட்டு இருக்கணும். இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையா? தமிழ்நாட்டின் பிரச்சனையா இருந்தா சரி, நீங்க உச்சநீதிமன்றம் போலாம் மேல்முறையீடுக்கு. இது ஒரு தனிப்பட்ட ஒரு மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி. அந்த பிரச்சனைக்கு நீங்க கேடுகட்டத்தனமா நீங்க உச்சநீதிமன்றம் மேல்முறையீடு பண்ணிருக்கிறீங்களே. இதுல இருந்து என்ன தெரியுது? இது கூட்டுக்கொள்ள. இதற்கு சிபிஐ விசாரணை வேணும். ஏன்னா சிபிஐ விசாரணை வந்தாதான் இதுல எந்த அதான் உச்சநீதிமன்றம் அது வந்து நிராகரித்திருது. இவங்களோட மேல்முறை நிராகரித்தது. அன்னைக்கே நான் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கேன். சிபிஐ விசாரணையில தான். ஏன்னா இது ஏதோ ஒரு மாநில பிரச்சனை கிடையாது. கிட்னி திருட்டு என்பது வெளிநாட்டிலிருந்து வருகின்றவர்களுக்கு கிட்னி போடுறது. ஆக இது பன்னாட்டு பிரச்சனை. வெளிநாடு மட்டும் இல்ல, வெளி மாநிலங்கள் அங்க சார்ந்தவர்கள் வருவாங்க போவாங்க. யார் வந்தா போனா சிபிஐ தான் விசாரிக்க முடியும். தமிழ்நாடு அரசுலாம் விசாரிக்க முடியாது. அதனால அப்படிப்பட்ட சிபிஐ விசாரணை நடந்த பிறகுதான் இது உண்மை வெளியே வந்து யார் குற்றவாளியே பண்ணுங்க. ஆனா இதை விட்டுட்டு அவங்கள காப்பாத்துறது, இவங்களை காப்பாத்துறது, புரோக்கரை காப்பாத்துறது, உரிமையாளரை காப்பாத்துறதுலாம் இது வெக்கக்கேடு, அசிங்கமானது. இது நிச்சயமா மக்கள் ஒருபொழுதும் மன்னிக்க மாட்டார். அதான் சொல்றேன். இதுக்கு முன்னே மணலை கொள்ளடிச்சாங்க, தாது மணலை கொள்ளடிச்சாங்க, மலையை கொள்ளடிச்சாங்க, இப்ப கிட்னியை கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் திராவிட மாடல். தமிழகத்துல திமுக ஆட்சி அமைந்தது முதல் முற்றிலும் மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்று வருவதாகவும், மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டிய திமுக ஆட்சியாளர்கள் பின்னல் மணல் மலையை சுரண்டி கொள்ளையடித்து பல லட்சம் கோடியை கொள்ளையடித்தது போக இப்போ கிட்னியை கொள்ளடிக்க தொடங்கி இருக்கிறாங்க. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியானும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கனிமொழி எப்போலாம் திமுக அரசு ஒரு விஷயத்தில் பெரும் தோல்வி அடையுதோ அப்போலாம் கடந்த காலங்கள்ல நடந்த நிகழ்வுகளுடனான ஒப்பீடுகள், சராசரி கணக்குகள் ஆகியவற்றை தூக்கிட்டு வந்து தங்களுடைய தவறுகளை நியாயப்படுத்த திமுக அரசு முயலும். திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல மதுவால பெண்கள் தாலி அறுத்து கொண்டிருந்தாங்க. பல பேருடைய குடும்பம் நாசமாயிருக்குன்னு பேசியவர் திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி. ஆனா இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு பேச மறுக்கிறாங்க. அவரு தன்னுடைய அண்ணன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கிட்ட போய் பேசினா ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னு நான் நம்புறேன். கனிமொழி வலியுறுத்தினா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டுல டாஸ்மாக் கடைகளை மூடிடுவாரு என்ற நம்பிக்கை தனக்கு உள்ளதுன்னு அன்புமணி ராமதாஸ் தெரிவிச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டுல இவ்வளவு பெண்கள் டாஸ்மாக் கடைகளால பாதிக்கப்படுறாங்க, தாலி இழந்து தவிக்கிறாங்க. ஆனா டாஸ்மாக் மதுக்கடைகள் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்று ஒரு முறையாவது வலியுறுத்தணும். கனிமொழி வலியுறுத்தினா முதலமைச்சர் கேட்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால திமுக எம்பி கனிமொழி தனது அண்ணனிடம் சொல்லி டாஸ்மாக் மதுக்கடைகளை மூட சொல்லணும்னு கேட்டுக்கிட்டாரு. தமிழகத்துல திமுக ஆட்சி அமைந்ததிலிருந்து இப்போ வரைக்கும் விஷ சாராயத்தால சுமார் 100 பேர் பலியாகி இருக்காங்க. காவல் நிலையங்களிலுமே, சிறைச்சாலையிலும், மருத்துவமனையிலும் 27 குற்றவாளிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. கனிமவள கொள்ளையை எதிர்த்த 10க்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. சென்னை மெரினா கடற்கரையில குடிநீர் இல்லாம 5 பேர் பரிதாப பலி. கரூர்ல தாவேக தலைவர் நடிகர் விஜய் மேற்கொண்ட பிரச்சார பயணத்துல திமுகவினர் செய்த சதியால 41 பேர் பலியானாங்க. இப்ப பெய்து வரக்கூடிய மழையால 20க்கும் மேற்பட்டோர் பல என சுமார் 200 அப்பாவி மக்கள் மரணம் அடைய திமுக ஆட்சியாளர்கள் காரணமா இருந்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல்ல குடிநீர் தொட்டியில மலத்தை கலந்து அந்த பகுதி மக்கள் குடிநீரை குடிக்க விடாம தவிக்க வச்சதுல திமுகவினருடைய பின்னணி போன்ற பல்வேறு கொடிய சம்பவங்களை திமுக ஆட்சியாளர்கள் செய்து வருவது குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லியிருக்கிறாரு.